இந்த பாருங்கள் சன்செட்டை வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்கான். டேய் வெல்கம் பேக் பிஆர்எஃப். இப்போ தான் வந்து நம்ம டியூட்டி முடிஞ்சு வந்தோம். இப்போ விடிய காலையில் 5 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி டே ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வேலை எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத A to Z எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து வந்ததுமே நம்ம வந்து பெட்ரோல் போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதனால் வந்து பெட்ரோலுக்கு கார்டை போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து இந்த கார்டு வாங்குறதுக்காக தான் இப்போ வந்து உள்ள போனோம். ஸோ இந்த கார்டு வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்த பெட்ரோல் பங்குக்கு போகிறதுக்கு மட்டுமே 8.4 கிலோமீட்ரு. பார்த்திங்கன்னா டைம் 5 விடிய காலையில் 5:08 ஆகுது. ஸோ 5:08க்கு நம்ம கிளம்பினோம்னா 5:20க்கு தான் அங்கே போய் சேரலாம். அந்த மாதிரி போட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட கரெக்டாக காட்டும் டைம். ஒரு நிமிஷம் ஏற இதுலேயுமே ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:21 ஆயிடுச்சு. ஸோ நம்ம லேட்டாக போக அங்கே டைம் ஏறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11 நிமிஷம் ஆகுமா நம்ம போய் பெட்ரோல் போகிறதுக்கு மட்டும். ஸோ பெட்ரோல் பங்குக்கு போகிறதுக்கு மட்டும் நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரூட்டு தெரியும். அதனால் வந்து நான் தேவையில்லாமல் சார்ஜை சார்ஜையும் நெட்டையும் வீணாக்கிட்டு இருக்கணும். அதனால் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியான காற்று. இவன் யாரா கிராஸாக போயிட்டுருக்கான். மிரர்லாம் பார்க்கவே மாட்டானுங்க. அவனை பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு இருப்பானுங்க. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். காலங்காத்தாலே சரியான காற்று அடிக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனம் சுற்றி உள்ள அந்த பாலைவனம் பொட்டல் காடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டல் காடுங்கிற பாருங்க. ஸோ அந்த பாலைவனம் அப்படியே ஓப்பனாக தெரியுது. அங்கிட்டு பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். விடிய காலையில் ஒரு 5 மணி எப்படி வெளிச்சமாக இருக்கா. இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி கைஸ். இதெல்லாம் ஃபேக்ட்ரி. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அக்கமண்டேஷன்லாம் இருக்கும் ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து தான் எல்லாம் போகுது. இங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலைவனம். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அரை டேங்க் இருக்குது நம்மள்கிட்ட. இந்த அரை டேங்கை வச்சு நீ ஒரு நாள் ஓட்ட முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரை டேங்கை வச்சுக்கிட்டு நான் இப்போ வேலைக்கு போயிட்டேன்னு வைங்களேன். அரை டேங்க் இருக்குது அப்படின்ட்டு போகிறதுக்கு ஒரு 40 கிலோமீட்ரு, ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 40 கிலோமீட்ரு, 80 கிலோமீட்டரா. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 4 டெலிவரி வருதுன்னு வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 4 டெலிவரி ஆச்சும் வந்துடும். 4 இல்லை ஒரு சில நேரத்தில் டெலிவரி இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே என்னங்க அவ்வளோ வண்டி இருக்குது. பஸ்ஸு இதெல்லாம் வந்து டிரைவிங்கு கற்றுக்கிறதுக்காக உள்ள வண்டி இது. இது ஏன் அவ்வளோதும் போகுதுன்னு தெரில. எங்கேருந்து எங்கே போகுதுன்னு தெரில. எதுக்கு போகுதுன்னு தெரில. போங்கடா டேய் போங்கடா. இப்படி தான் போகணுமா நீ? நான் உங்ககிட்ட போயிடுறேங்க. பின்னாடி போயிடுறேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த சைடு ரைட் சைடும் ஒரு சந்து இருக்குது. வேறு வழி இல்லை கைஸ். இங்கிட்டு பஸ்ஸாக போகிறனால நம்ம வந்து வேறு பக்கத்து போக முடியாது. நான் எது பேசிக்கிட்டு இருந்தேன். 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிவரி எப்படியும் ஒரு டெலிவரி வந்து 5 கிலோமீட்ரு 6 கிலோமீட்டர் இருக்கும். சில நேரத்தில் 12 கிலோமீட்டர் இருக்கும் போகிறதுக்கு மட்டுமே. அப் அண்ட் டவுனு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்ரு 8 கிலோமீட்ரு 12 24 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப் அண்ட் டவுனு. சரிங்களா. அது இல்லாமல் ஒரு 18-20 கிலோமீட்டருக்கு வந்து பக்கத்து ஸ்டோரில் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது கன்ஃபார்ம் கிடையாது. சொல்லவும் செய்வாங்க, சொல்லாமலே இருப்பாங்க. அது அன்னைக்கு டேயை பொறுத்து. கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம இந்த அரை டேங்க் போட்டு போயிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம போக மட்டும்தான் முடியும். போய் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வரும்போது பெட்ரோல் இருக்காது. அந்த டயத்தில் உங்கள் காசில் நீங்கள் பெட்ரோல் போட்டாலும் அந்த காசு ரிட்டர்ன் கிடைக்காது. நான் ஏற்கனவே போட்ட காசெல்லாம் இன்னும் என் கைக்கு வரவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஒரு அரை டேங்கு காலியாகினதுமே நம்ம வந்து திரும்ப ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியும் ஒரு வாட்டி ஃபுல் பண்ணால் 2 நாள் வரும். 2 நாள் ஓட்டிட்டு திரும்ப வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படையில் போயிட்டுருக்கானுங்க கைஸ். நம்மளை தாண்டி போகிறானுங்களாம். யார் என்ன எங்கேருந்து வர்றானுங்கன்னே தெரில. ஸ்கூல் பஸ்ஸுன்னு போட்டிருக்கு ஒரு சைடு. நம்ம போகிற வழியில் அந்த 9 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சிக்னல் இருக்குது. அப் அண்ட் டவுனு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 சிக்னலு. 9 18 கிலோமீட்டர் பெட்ரோல் போட மட்டுமே
ஏன் இவ்வளோ தூரம் வந்து போடுற, நீ வேலைக்கு போகும்போதே பெட்ரோல் போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டால், ஸோ அங்கே தான் இந்த ட்விஸ்ட்டு. இந்த கார்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த கார்டில் தான் போடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போகும்போது தான் டெய்லி பெட்ரோல் போடுவேன். இன்றைக்கி மட்டும்தான் நான் வந்து இப்போது கார்டு கிடச்சனால இப்போ போட்டேன். ஸோ மற்ற நாளில் ரெஸ்பான்ஸ் இருக்காது. கார்டு இருக்கான்னு நம்ம கேட்டோம்னா எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு கிடச்சிருக்கு, அதனால் நான் வெள்ளனுமே போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி எடிட்டிங்கு அது இதுன்னு இருக்குது, அதனால் வந்து வெள்ளனுமே போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து போடுறோம். மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு வருவோம், துணியெல்லாம் துவைச்சி போட்டு போய் படுத்து தூங்கிடுவோம். சரிங்களா, போய் படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு கிளம்பி குளிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகும்போது பெட்ரோல் இருக்காது. அப்போ தான் வந்து நம்ம கார்டு கேட்போம், கார்டும் கிடைக்காது உடனே. ஸோ எவன் வச்சுருக்கான், என்ன ஏது எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. பின்னாடி ஒருத்தவன் இடிக்கிற மாதிரி வர்றாங்க, இடிச்சிருவான் அவளைக்கு விட்டா. ஏன்னா முன்னாடியே கொஞ்சம் இடம் விட்டே பிரேக் அடிக்கிறேன். ஏன்னா வர்றதை பார்த்தாலே சரியில்லை. மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து நம்மளை தட்டிக்கிட்டி விட்டான்னா நம்ம வேலைக்கு போகிற ஆள், அப்புறம் அது வேறு சல்லையாக போயிடும். இப்போ நம்மளுக்கு கீழே விழுவுறது அடிபடுறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அடிபட்டுட்டு சப்போஸ் அடிபட்டு நம்ம வேலைக்கு போக முடியாமல் போயிடுச்சின்னு வைங்களேன், நமக்கு கம்பெனியெல்லாம் காசு கொடுக்காது. நம்ம அடிப்பட்ட வேலை விஷயமாக தானே விழுந்தோம் அப்படின்லாம் வந்து கம்பெனி காசு கொடுக்காது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் விழுந்திருக்கேன். டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது, இந்த கம்பெனியில் தரமாட்டானுங்க காசு. பெட்ரோல் பங்கு வந்தாச்சுங்க, ஒரு வழியாக பெட்ரோல் பங்கு வந்தாச்சு. எந்த இடத்துல பெட்ரோல் போடுறாங்கன்னு தெரியலையே, ஆளும் அவைலபிள் இல்லை. போட்டு விடுங்கடா பெட்ரோலை. இங்கே நிற்போம், வருவாங்களா வரமாட்டாங்களா? என்னடா ஃபுல்லாக ஆகிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். பெட்ரோலை காற்றுல போயிட்டுருக்கு பாருங்க. ஆறுனா போடுவோம். வாங்கடா கைஸ், இவனுங்க இப்போ வர மாதிரி தெரில. ஸோ வந்து பெட்ரோல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆளை காணோம், எங்கேயுமே ஆளை காணோம். என்னடா விளாட்டா பண்ணுற, அங்கே சொல்கிறான் என்னடா காமெடி பண்ணுறான். كيف حالك؟ زين. شنو انت؟ كذا تسوي كذا كذا كذا. هذا الله ما يحبه. انت نص. What's your name? انت نص سوداني، انا انت نص. كذا ما في. شوف كذا مشكلة، الله ما يحب كذا بس. كيف حالك؟ زين؟ الحمد لله. كيف حالك؟ كويس. هنا كيف حالك؟ هذا مطعم؟ عربيك ما في معلوم. هندية ولا بنغالي؟ تمل English. I know English. You know English? English, Bangladesh ولا؟ Oh, very good English. I speak well. English. Bengali no. India, South India. كل هذا هندية. كله هندي. நம்ம தாங்க போடணும். Oh my god, what a medical miracle. சன்னை பார்த்தீங்களா, ரவுண்டாக இருக்குது. சன்னு ரவுண்டாக தான் இருக்குமோ, அந்த அப்பளம் மாதிரி இருக்குங்க. இந்த நேரத்தில் அப்பளம் தான் ஞாபகம். Oh my god, இருங்க நான் அந்த சைடு போயிட்டு வர்றேன். நியாயப்படி நான் பின்னாடி தான் போகணும், ஆனால் முன்னாடி எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சன்செட்டை பார்க்க தான். கைஸ் இப்போ வந்து பாருங்களேன், அந்த இடத்துல சன்னு வந்து அப்படியே பக்காவாக தெரியுது. சன்செட்டு சூப்பராக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம வந்து இந்த பக்கத்து போக வேண்டியது கிடையாது, நம்ம இங்கிட்டால போகணும். ஸோ அதனால் நான் திருப்பிட்டேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30ங்க, 5:29 இதில் ஆகுது. என்னோடய மொபைலில் வந்து 5:30. வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக இங்கேருந்து ஒரு ரவுண்டை போட்டிருக்கு, அங்கேருந்து ஒரு 3 சிக்னலு, அடுத்து நம்ம ரூமு.
ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.5 இந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, 8.5 9 கிலோமீட்டருன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு 9 கிலோமீட்டருக்கு 9 மினிட்ஸில் வந்து போயிடலான்னு போட்டிருக்கு. ஆனால் சிக்னல்லாம் தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ அதனால் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பாருங்கள் சன்செட்டை வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இவனை பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்கான். டேய் எப்பட்றா வர்றா, என்னடா வண்டி ஓட்டுறா. என்னங்க வண்டி ஓட்டுறான், சாவடிச்சிருவான் போலையா. என்னடா வண்டி ஓட்டுறா, டேய் செத்து தொலைஞ்சிடாதடா. நீ சாவுறது இல்லாமல் நம்மளையும் சாவடிச்சிருவான் போல. வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 42694. கரெக்டாக நம்ம இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறலாம். நான் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறேன்னா அதே ஸ்பீடு அவன் போயிட்டுருக்கான். இந்த மாதிரிலாம் தருதலையெல்லாம் வருங்க, நம்ம தான் பார்த்து போகணும். இந்நேரம் அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான் பாருங்க. நான் சரி அவன் வர்றான் உள்ள ஏறுறான் அப்படின்ட்டு நான் பிரேக் அடித்தா உள்ள ஏறிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோட்டு வரைக்கும். ஸோ அடுத்து நம்ம சிக்னல் ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம போகிறதுக்குள்ளே எப்படியும் க்ளோஸ் ஆகிரும். ஸோ நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் கைஸ். எல்லாம் ரேஸ் வச்சுட்டு போயிட்டுருக்குதுங்க. நம்ம என்ன பண்ணுறது, எல்லாம் அடித்து தட்டி தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கணும். இல்லைன்னா அந்த பஸ்ஸு இந்த லாரி இவனுங்கெல்லாம் பெரிய தலைவலிங்க. இவனுங்க உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக போக வேண்டியது தானே. மாடு மாதிரி வண்டியை வச்சுக்கிட்டு ஏதோ பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. சன்செட்டை வேறு லெவலில் இருக்குதோ. இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. $120 ஓடு. நம்ம வண்டி வந்து 120 தாங்க போகுது. இதுக்கப்புறம் ஸ்டார்ட்டில் இல்லை. ஸோ 120 சம்திங் போகுது. வேகமாக போய் அப்படியே ஒரு பிரேக்கு. கைஸ் நம்ம கிட்டத்தட்ட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு கிளம்பி போகிறது, அங்கேருந்து வேலையில் என்னென்ன பண்ணுறோம், ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வர்றது, ஸோ இதுக்கு இடையில என்னென்ன சம்பவம் நடக்குது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு கிளம்பணும் அங்கேருந்து. ஸோ 5:10 இந்த மாதிரி கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:37 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு துணியெல்லாம் துவைக்க வேண்டியிருக்கு. துணியெல்லாம் துவைச்சி போட்டு நான் போய் அப்படியே தூங்கிடுவேன். தூங்கிட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்புறது தான். அதெல்லாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிஞ்சால் கவர் பண்ணுறாங்க. பிஆர்எஃப் நம்ம இப்போ டியூட்டி கிளம்பியாச்சு. இங்கேருந்து 40 கிலோமீட்ரு 3:45 ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கிளம்பி போகிறதுக்கு. டெய்லியும் வந்து ஒரு 3 மணி 3:30க்கு தான் போவேன். 3 மணிக்கெல்லாம் போயிடுவேன். கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துடலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நம்ம இப்போ போய் ஏறுற அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடு கைஸ். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் போய்க்கலாம். நம்ம 120 வரைக்கும் ஸ்பீடு போய்க்கலாம். ஆனால் நம்ம வண்டி வந்து 120லாம் போகாது. அதான் காற்று வந்து செம்மையாக அடிக்குது. இங்கே போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் விண்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி காற்று, அதனால் வந்து நம்ம ஸ்பீடாகவும் போக முடியாது கைஸ். ஸ்பீடாக போனாலும் வண்டி போகாது கைஸ். காற்று செம்மையாக அடிக்குது. காற்று அப்படியே ஒரு பக்கம் தள்ளுது. இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இப்படி சாய்ச்ச மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி காற்று அடிக்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து துமாமா ஸ்டேடியத்துக்கிட்டே இருக்கோம். நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல. இதான் நம்ம பழைய ஏரியா. இங்கே தான் தங்கியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டேடியத்து பக்கத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோம் நம்ம. ஸோ இங்கேருந்து இன்னும் போகணும் கைஸ். நம்ம போகிற வழியில் அந்த ரோடு ஏதோ பிரச்சனை ஏதோ போட்டிருந்துச்சு. ஸோ அதை நம்ம வந்து படிக்க முடியல. ஏன்னா திடீர்னு கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் அந்த போர்டை பார்த்தேன். ஸோ அந்த ரோட்டில் ஏதோ பிரச்சனைன்னு போட்டிருந்துச்சு கைஸ்.
ரோடு வேலை பார்க்குறாங்களா இல்லை எதுவும் ஆக்சிடெண்ட்டா என்ன ஏதுன்னு தெரில. ஸோ மேலே வந்து அந்த வார்னிங் போர்டில் போட்டுருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து இங்கே டிராஃபிக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இங்கேருந்து இந்த வண்டிக்கு முன்னாடிலேருந்து அப்படியே வரிசையாக வண்டி போயிட்டுருக்கு. பின்னாடியும் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். வச்சுங்க வண்டி அப்படியே நின்ட்டாங்க. சைடில் போயிட்டுருக்கான், சைடில் போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சைடில் பின்னாடி வண்டி வருது, அதனால் நம்ம வந்து சைடில் போக முடியாது. அங்கே பாருங்கள், இங்கிட்டு போவோம், இங்கே நின்ட்டாங்க. சைடில் போனால் இவன் போயிடுறான், இவன்கிட்ட போனால் அவன் போகிறான். எங்கிட்டு தான் போகிறது? சடனாக நம்ம நினச்ச உடனே சைடு எடுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி பார்க்கணும். பின்னாடி வண்டி வரும்போது பார்க்காம அப்படி சைடு எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், பின்னாடி வந்து அடிச்சிருவோம். கைஸ், இதுக்கப்புறம் வந்து ஒரு 4 சிக்னல் இருக்குது. 4 சிக்னலை தாண்டோம்னா நம்ம ஸ்டோருக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இது ஃபஸ்ட்டு சிக்னல். இந்த மாதிரி நின்று போகணும் கைஸ். ஃபைனலி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரீச் ஆயாச்சு. ஆனாலும் டைமிங் லேட் ஆகிடுச்சு. நம்ம டியூட்டி டயத்தை விட 20 நிமிஷம் வந்து லேட் ஆகிடுச்சு. 4:20 ஆகிடுச்சு. உள்ற என்ன பண்ணலாம், உள்ற போனால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம உள்ற வந்ததும் இந்த மிஷினில் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இது சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதுதான். டெலிவரி வந்தால் அந்த மாதிரி ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர் நம்பரை பார்த்துட்டு இதில் பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். பிஆர்எஃப் நம்மளுக்கு இப்போ தான் மொதல் டெலிவரி வந்திருக்கு. இது ரொம்ப லேட்டு. இது அவங்க டெலிவரி பண்ணதுலேருந்து 10 நிமிஷம் முன்னாடியே கொடுத்துருக்கணும் இந்த டெலிவரியை. ஆனால் இவனுங்க வந்து நம்மளுக்கு லேட்டாக தான் அந்த ஆர்டரை கொடுத்தாங்க. அதனால் வந்து இதை இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறோம். இதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வருமானு கேட்டால் இதனால் எதுவும் வராது. ஏன்னா அவனுங்க கொடுத்ததே இப்போ தான். இப்போது இது பிரச்சனை ஆகுனா கூட நம்ம பேசிக்கலாம். இல்லை அவங்க தான் லேட்டாக தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிக்கலாம். டெலிவரி போகிற வழியில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒரு பன்னு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து நான் வர வழியில் தானே அப்படியே வாங்கி குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு பண்ண டீ உள்ள போட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த இடத்துல தான் நமக்கு டெலிவரி. ஸோ இந்த பில்டிங்குள்ளே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லம்போகினியெல்லாம் கிடக்கும் கைஸ். முடிஞ்சால் நான் காட்டுறேன். உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன் கண்டிப்பாக. கைஸ், நான் இப்போ போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக லம்போகினி முன்னாடி கிடக்கும். இப்போது கிடக்குதா என்னன்னு தெரில. இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அம்புட்டும் லம்போகினி தான், ஆனால் மூடி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 லம்போகினி கிடக்குதுங்க ஒரே இடத்துல. ஸோ அங்கிட்டு ஒன்று கிடக்கு பாருங்கள். இது என்னது? இதுவுமே லம்போகினி தான். ஸோ 7 ஒரே இடத்துல 7 கிடக்குதா, மூடி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் ஓப்பனில் கிடக்கும். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டோருக்கு போகணும், துசிட்டில் உள்ள ஒரு ஸ்டோருக்கு. ஸோ அதுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்துட்ருக்கேன். பிஆர்எஃப் நம்ம அந்த ஸ்டோரில் போய் ஏதோ எடுத்துகிட்டு வரணுமா, அதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5.4 கிலோமீட்டர். அங்கே பாருங்கள், நிலா ரவுண்டாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இருங்க இங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ வந்து அடிச்சுப்போம். தாறு மாறாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த நிலா வந்து தெரியுதான்னு தெரில. ஆனால் நான் வந்து என் மொபைலில் எடுத்திருக்கேன் அந்த வீடியோ. முடிஞ்சால் நான் அதை ஆட் பண்ணி விட்றேன் சைடில். வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக ரவுண்டாக நிலா இருக்குது, முழு நிலா. ஏன்னா இந்த கேமரா வந்து ஒய்டாக இருக்கிறனால அதில் உள்ள ஆப்ஜெக்டெல்லாம் வந்து ஆப்ஜெக்டான்னு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று அதெல்லாம் வந்து சின்னதாக தெரியும். ஸோ பெருசாக தெரியாது அந்த வியூவில். அதனால் உங்களுக்கு இந்த வியூ வந்து உங்களுக்கு கிடைக்குதான்னு தெரில. வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பில்டிங்ஸுக்கும் அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த நிலாவுக்கும். ஸ்டாப்பே அங்கிட்டு பார்த்தா ஃபுல்லாக பில்டிங்கு, அதுக்கு மேலே அந்த ரவுண்டாக ஒரு நிலாங்க பளிச்சுன்னு இருக்கு. ஃபுல் நிலா வேறு மாதிரி வியூவெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நான் டெய்லி பார்க்குறது தான், ஆனால் நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட
சேனலில் இப்போ தான் பார்ப்போம், வெளியில் பார்த்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே இதுக்குள்ளே லைவாக அப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிற ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். வேறு லெவலுங்க. இங்கெல்லாம் போனோன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் போக தோணுது. இவன் யாருங்க அவன்? அநியாயத்துக்கு போவாதாடா டே. காட்சிலா படம் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. இந்த பாருங்க கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்தாச்சு, நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றது மட்டும்தான். கைஸ் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு கைஸ். கரெக்டாக 4 கிலோமீட்ரு போனோம்னா நம்ம ஸ்டோர் வந்துடும். 4.2 கிலோமீட்ரு. பிஆர்எஃப் நம்ம அதை இங்கே ஒப்படைச்சாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:53. இப்போ 2வது டெலிவரி வந்திருக்கு. நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கேட்டிங்கன்னா 2.4 கிலோமீட்டர் தான் நம்ம ஸ்டோர்லேருந்து. ரொம்ப தூரம்லாம் இல்லை, அதனால் கொஞ்சம் ஈஸி தான். இது டெலிவரி கிட்ட வந்தாச்சு, இந்த டெலிவரி பண்ணுற இடத்துக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் போக வேண்டியதா கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா அந்த டெலிவரியை கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஒரு சாய் வாங்கிட்டு அந்த சாயை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். பாய் கைஸ். ஒரு டீயை போட்டாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:22. என்னங்க ஒரு டீட்டுருக்கான். 8:22. இப்போ டைரெக்டாக ஸ்டோருக்கு போவோம். ஸோ அங்கே எதுவும் டெலிவரி இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போவோம், கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ உள்ள போய் என்ன பண்ணுவான் ஸ்டோரில் மற்ற நேரம் டெலிவரி இல்லாதப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள், அதெல்லாம் மேக் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம ஸ்டோர் உள்ளே போனதும் இந்த மாதிரி க்ளவுஸு அப்புறம் ஹேர் நெட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம இந்த பாக்ஸ் எல்லாம் மேக் பண்ணணும். நம்ம சேவெலாம் பண்ணியிருப்போம், இருந்தாலுமே ஹேர் நெட்டு மாஸ்கெல்லாம் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஸ் இருக்கும், அதெல்லாம் மேக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் உள்ள ஜூஸ் எல்லாம் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பிஆர்எஃப்ஏ ரொம்ப பக்கத்தில் ஒரு டெலிவரி வந்திருக்கு. அதாவது 1 கிலோமீட்ரு கூட இல்லைங்க, 900 மீட்டர் தாங்க இந்த வில்லாவுக்கும் நம்ம ஸ்டோருக்கும். ஸோ இவ்வளோ தூரத்தில் டெலிவரி சார்ஜ் கொடுத்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அவ்வளோ அலுப்பு. வந்த வரைக்கும் கம்பெனிக்கு லாபம், நமக்கெல்லாம் லாபம் கிடையாது. நமக்கு போனாலும் போகட்டையும் அதே சேலரி தான். ஸோ பார்த்துக்குறீங்க எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு. எனக்கு கொஞ்சம் ரிலீஃபு, கடைக்குள்ளே இருந்துட்டு அப்புறம் வெளில அந்த பாக்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு ஸோ நம்ம வெளில வரும்போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது 3வது டெலிவரி. 3 டெலிவரி போயிருக்கோம் இன்றைக்கி வேலைக்கு ஸோ ப்ளஸ்ஸு பாக்ஸ் மேக் பண்ணிவிட்டு சாஸ் மேக் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்கி வேலையே இப்படி தான். மற்றபடி அங்கே அவுட் சைட்லேருந்து டெலிவரிக்கு வருவாங்க, அதை எடுத்து கொடுக்கணும். ஸோ அப்புறம் கஸ்டமரு ஃப்ரண்ட் சைடு ஆர்டர் எடுத்தேன். இந்த மாதிரி இவ்வளோ தான் வேலை பார்த்தேன், மற்றபடி ஒரு வேலையும் பார்க்கல. அந்த சைடு போகணும், ஆனால் நோ என்ட்ரி போட்டிருக்கு, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி யூடர்ன் போட்டு வர வேண்டியதான். அவ்வளோதுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இது நம்ம ஏரியா கிடையாது, நம்ம ஊரும் கிடையாது, நம்ம ஏரியாவும் கிடையாது. தேவையில்லாத ஃபைனை அவாய்ட் பண்ணணுன்னா ஒழுங்காக போய் தான் ஆகணும். ஒரு வழியாக இந்த டெலிவரியும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து டேரெக்டாக நம்ம ஸ்டோருக்கு போக வேண்டியதான். ஸ்டோருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மேக் பண்ண பாக்ஸ் எல்லாம் ஸ்டாக்கு குறைய அதெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுட்டு ஸோ நாளைக்கு திருப்பி நம்ம வர்ற வரைக்கும் அது இருக்கணும், அந்தளவுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:28 ஆகுது. 4 மணி வரைக்கும் நம்ம இங்கே தான் இருப்போம். இந்த பாருங்க S1000RR இந்த மாதிரி சாதாரணமாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அங்கங்கே. சுசுகி, ஹயப்ஸா, BMW S1000RR இந்த மாதிரி. ரோடை பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் ரோடு ஏதோ வேலை பார்க்க போகிறாங்க போல், அதெல்லாம் அப்படி கிடக்கு.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:35 3:35க்கே நம்ம டியூட்டி முடிஞ்சு போகிறோம். அதாவது பிளேனில் ஒரு சின்ன திருப்பம். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெய்லி நம்மளுக்கு 4 மணிக்கு டியூட்டி முடியும். நம்ம லேட்டாக வந்தோம்னா ஒரு 4:30 இந்த மாதிரி வீட்டுக்கு போவோம். ஒரு 4:30 4:15 இந்த மாதிரி தான் போவோம், இல்லை 4:10. இன்றைக்கி ஏன் வெள்ளனுமே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:35க்கே நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு 4 மணிக்கு வந்துட்டு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பக்கத்தில் உள்ள ஒரு பிரான்ச்சுக்கு வந்து நம்ம போய் ஒரு பேப்பர் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அது என்ன பேப்பரு, அது டேட்டா ஏதோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அந்த ஸ்டோருக்கு போகிறனால நம்மளை வெள்ளனுமே அனுப்புகிறாங்க. ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து அனுப்பி விட்றாங்க. நீ அந்த ஸ்டோருக்கு போயிட்டு நீ வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நீ போய்க்கோ அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டோருமே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் தான் இருக்குது. வேறு பக்கத்து போயிட்டு வந்து திரும்பி நம்ம ரூமுக்கு போகிறது கிடையாது, போகிற வழியில் தான் இருக்குது. ஆனால் நம்ம டெய்லி வேறு ரூட்டில் போவோம். இன்றைக்கி வந்து இந்த ரூட்டில் போகிறோம். அது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் வந்து சிக்னல்ஸ் நிறையா இருக்கும். சிக்னல் வந்து ஓப்பன் ஆகாது நைட் டயத்தில். ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்படிங்கிறதுனால அந்த சைடு போகிறது கிடையாது. நான் ஈசிஆர் வழியாக விட்டுருவேன். 2 சிக்னல் தாண்டோம்னா வீடு போகிற வரைக்கும் சிக்னலே கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஈசிஆர் வழியாக போகிறது. இருந்தாலும் இன்றைக்கி பிளான் மாறினனால ஸோ இந்த வழியாக போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவன் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஸ்டோர்லேருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்ரு. மேப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து ரூட்டு தெரியும், அதனால் வந்து இது பிரச்சனை கிடையாது, ஆஃப் பண்ணியே போட்டுடலாம். ஸோ நம்ம ஸ்டோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்ரு இந்த பக்கத்தில் உள்ள ஒரு பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச்சில் வந்து இந்த பேப்பரை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியதான். அங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இருக்குது. ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டோர்லேயும் ஒர்க் ஆகும், அதனால் பிரச்சனையே கிடையாது நமக்கு. ஆனால் நிறையா சிக்னல்ஸை தாண்டி போகணும், அதுதான் கொஞ்சம் பெரிய தலைவலி. இந்த பாருங்கள், முழு நிலா வேறு லெவலில் இருக்குது. அது கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக. கைஸ் நிலா வேறு லெவலில் இருக்குது கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சிக்னல் மட்டும் ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில நேரத்தில் இந்த பைக் இருந்தால் அது வந்து சென்சாரில் காட்டாது. ஸோ அது ஒரு பிரச்சனை. இப்போ அங்கே ஓப்பன் ஆகிடுச்சா, திருப்பி இது ஓப்பன் ஆகுது, அது ஓப்பன் ஆகுது, நம்மள்ட வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ இதாங்க எங்கள் பெரிய தலைவலி. இதனால தான் இந்த ரூட்டில் நான் வர்றதே கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம பின்னாடி எதுவும் வண்டி வர்ற மாதிரி தெரில. ரோட்டுக்கு அடியில் சென்சார் வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ இப்போ உள்ளே போனாலும் கேமரா அடிச்சிடும். நமக்கு வேறு வழியே கிடையாது. விடிகிற வரைக்கும் இங்கேயே நிற்கணும், ஒரு கார் வர்ற வரைக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. பின்னாடி ஒரு கார் வருது, ஆனால் அது வேறு பக்கம் போகுது. ஒரு பைக் வருது, நம்ம கம்பெனிக்கு ஒருத்தன் வந்து நிற்க போகிறான். இது வந்து லாஸ்ட்டு சிக்னலு. அந்த பக்கத்து பிரான்ச்சுக்கு போகிறதுக்கு இது லாஸ்ட்டு சிக்னல், 3வது சிக்னல். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிக்னல் கிடையாது. அந்த ஸ்டோருக்கு அப்புறம் நம்ம ரூமுக்கு போகும்போது தான் நிறையா வரும், அதுக்கு முன்னாடி வந்து கிடையாது அந்த ஸ்டோருக்கு போகிற வரைக்கும். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:45 ஆகுது, நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நான் உள்ளே போயிட்டு இதை கொடுத்துட்டு உடனே கிளம்பி வந்துடுவேன். 3:45 ஆகுது, 3:30 மணிக்கு கிளம்பணும். ஸோ ஒரு 3:30லேருந்து ஒரு 15 நிமிஷம். கைஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:53 ஆகுது. கரெக்டாக இங்கேருந்து 30 கிலோமீட்ரு நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு. கரெக்டாக ஒரு 4:18க்கெல்லாம் போயிடலான்னு காட்டுது. ஆனால் வந்து நம்ம ஒரு 4:20 ஒரு 4:30க்குள்ளே போயிடலாம் கைஸ். 4:20ன்னுலாம் சொல்ல முடியாது, ஏன்னா இடையில சிக்னல்லாம் இருக்குது. சிக்னல் ஓப்பன் ஆகுதா என்னன்னு தெரில. ஸோ அதெல்லாம் சேர்க்காமல் இது வந்து காட்டும், சிக்னல் டைம்லாம் சேர்க்காமல். இல்லை வெயிட் பண்ண இங்கே 4:19 ஆயிடுச்சு. ஸோ இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஒவ்வொரு சிக்னலுக்காக ஏறிக்கிட்டே போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எப்போ போய் சேரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பிஆர்எஃப் 2 சிக்னல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வரும்போதே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பீடு கேமரா மட்டும்தான் இதுக்குள்ளே. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே இது ஒரு ரோடு போகும், அடுத்து ஒரு ரோடு போகும், ஓகேவா? இந்த ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ்வே. ஸோ இங்கே 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டு. இந்த ரோட்டில் வந்து கேமரா மட்டும்தான் பிரச்சனை, சிக்னல் இருக்காது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ரோடு வரும், அந்த ரோட்டில் வந்து கேமராவும் பிரச்சனை இல்லை, சிக்னலும் பிரச்சனை இல்லை. அது வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. அங்கே வந்து நீங்கள் நல்லா திரும்பி போகலாம். இது கொஞ்சம் தூரம் போகும், இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் அதில் ஜாயிண்ட் ஆயிடுவோம்.
நான் எனக்கு தெரிஞ்சு 4:18 ஆயிடுச்சு. இதை வந்து எப்படியும் கம்மி பண்ணிடுவேன். வச்சு அழுத்தி விட்டேன்னு வைங்களேன், இந்த டைமிங்கை குறைச்சிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சிட்டு அப்புறம் ஆன் பண்ணுறேன் கேமராவை. இன்னும் கம்பி கட்டுற வேலையெல்லாம் கிடையாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, கேமரா தெரியுதா? எனக்கு இது இந்த ஏரியாவில் கேமரா இருக்கிறது இந்த ஏரியாவெலாம் தெரியும். இருந்தாலும் இதில் பார்த்துக்கிறேங்க, இந்த மேப்பில் கேமரா தெரியுதா? இந்த இடத்துல மட்டும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறனால 80லேயே நான் போயிட்டுருக்கேன். இது கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் ரோடு எம்டியாக தானே இருக்குது, கொஞ்சம் ஒரு பிடிச்சிடலாம். இப்போ தாங்க ஒருத்தன் 20 ஸ்பீடில் போனான், அந்த ரோட்டில் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா கொஞ்சம் ஆட்ரியா அப்படின்னு கேட்டால், இந்த ரோட்லலாம் வந்து நீங்கள் இந்த டைமிங்கில் வந்து ரொம்ப டேஞ்சரு. பின்னாடி செம்ம ஸ்பீடில் வருவானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் போகணும். பின்னாடி மிரர்லாம் பார்த்துக்கணும். சும்மா அசால்ட்டாக போனோம்னா அடித்து தூக்கிடுவானுங்க. ஸோ இந்த வந்துருச்சு பாருங்கள், துமாமா ஸ்டேடியத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. இப்போ இதெல்லாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த ஏரியா. ஸோ ஆனால் இங்கே ரோடு வேலை பார்க்குறதுனால குறைச்சிட்டாங்க. ரோடு வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள், இந்த இருக்குது ஸ்டேடியம். ஸோ இந்த ரோடு வேலை பார்த்துட்ருக்காங்க. 2 ட்ராக்கு 3 ட்ராக்கு பிடிச்சி அந்த இடத்துல எதுவும் டேமேஜஸ் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இருக்குது வேட்டை. இந்த ரோடு பிரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டேன்னு வைங்களேன், தரமான சம்பவம். ரோட்லேருந்து பிரிஞ்சு வேறு மெயின் ரோட்டுக்கு போக போகிறோம். ஸோ அந்த ரோடு வேறு மாதிரி இருக்கும், தரமான சம்பவமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கேமராவும் இருக்காது, கொஞ்சம் ஓரளவு பிடிச்சி போக வேண்டியதான் கைஸ். இப்போ 2வது ரோட்டை எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து சரியான டேர்னிங்கு. ஸோ ரொம்ப பெரிய பெண்டெல்லாம் கிடையாது. இந்த இருக்குது பாருங்கள், இப்படி போய் இப்படி விளையுதா. ஸோ இது ஒரு பெண்டு, ஆனாலும் இங்கே காற்று நல்லா அடிக்கும். இது வந்து பறக்கும் பாலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் மேலே தான் தூக்கி கட்டியிருப்பாங்க. கொஞ்சம் உங்களுக்கு பைக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிச்சின்னா பக்காவாக ஓட்டலாம், இல்லை அப்படின்னா ஸ்லோவாக கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த ரோடு போய் சேருது பாருங்கள், இதுதான் 120 அடிச்சு பறக்க விட்டுறலாம். இப்போ 4:18 இருக்குது பார்த்தீங்களா, அதை முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சி காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி ஒருத்தன் வேகமாக வரான். ஸோ இதுக்கு மேலே 120 தாங்க பறக்க போகிறேன். கேமரா இருந்தாலும் நம்ம வண்டி 120 மேலே தாண்டாது. ஸோ அதனால் கேமராவுக்கும் பிரச்சனை கிடையாது. இருக்கு பாருங்கள் 120ன்னு போட்டிருக்கா. ஸோ அவ்வளோதான். எய்த்தாவில் பார்த்தீங்கன்னா மேலே நிலா, கீழே ரோடு, நைட் ட்ரைவு, என்ன வேலை பார்த்துட்டு வர்றோம், அதான் ஒரு பிரச்சனையை தவிர ஸோ நமக்கு இந்த டிரைவிங்கில் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படியே அந்த நிலாவை ரசிச்சுக்கிட்டு அப்படி பறக்க வேண்டியதான். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், மூக்கடைச்ச மாதிரி. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இதில் மிரரில் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் மாஸ்க் மாதிரி போட்டிருப்பேன், தெரியுதான்னு தெரில. ஸோ மாஸ்க் மாதிரி போட்டிருக்கேன், அது ஃபுல் ஃபேஸுக்கு ஃபுல் ஹெட்டுக்கு. இது வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா, ஒன்று வெயிலுக்கு, ஒன்று குளிர், அப்புறம் டஸ்ட்டு. இது 3 வந்து இதாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். மூஞ்சில் வந்து இது அடிக்கக்கூடாது, புழுதி இந்த மாதிரி. ஸோ அது போட்டிருக்கிறது நம்ம ஸ்பீடாக போகிறதுனால ஹெல்மெட்டை வந்து அப்படியே காற்றுல பின்னாடி தள்ளுது. ஸோ அதோடு சேர்த்து இது வந்து அப்படியே மூஞ்ச டைட்டாக இருக்குது, அதனால தான் அந்த வாய்ஸ் அப்படி இருக்குது. ஸோ மற்றபடி வந்து வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது கைஸ். நானும் அழுத்தி பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன், விண்டு ஆப்போசிட்டில் அடிக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100 தடவை முக்குதுங்க வண்டி. இதுக்கப்புறம் த்ராட்டிலே இல்லை, ஆக்சிலேட்டர் இதுக்கு மேலே கொடுக்கவே முடியாது. ஸோ இவ்வளோதான், விட்டா ரிட்டர்ன் போதா, அவ்வளோதான், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. 100 தடவை முக்குது. காலைல வந்து பார்த்தீங்கன்னா 120 போணுச்சு. இப்போ திரும்ப வீடியோ காலையில் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 தாண்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முக்கி போகிறதுனால 18லே நிற்கிதுங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். 18லேருந்து 19,000. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் விண்ட் பிளாஸ்டில் ஃபுல் த்ராட்டில் நம்ம வந்து இந்த பெண்டில் வந்து போகிறோம். கொஞ்சம் கூட குறைக்காமல் அப்படியே போகிறோம். காற்று அடிக்குது தான், இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், மற்றவங்க வந்து ட்ரை பண்ண வேணாம். ஸோ ஏன்னா இது வண்டியுமே வந்து டயர் சின்னது. ஸோ இது எப்படியும் வலிக்கி விட்டுரும். நம்ம பாடி வெயிட்டும் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட்லாம் நான் பூண்டு போகிற மாதிரி உள்ள ஆள் தான். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. நான் வந்த புதுசில் சில பேர் கேட்டானுங்க, நீலாம் காற்றுல பறந்துருவியாடா, எப்படா வண்டி ஓட்ட போகிற அப்படின்னு. காற்றுல பறந்துருவேடா. ஐயோ இப்போ தாங்க கொஞ்சம் ஏறுது 100க்கு மேலே. இதுக்கு மேலே ஏறி என்ன பிரயோஜனம். கிட்டத்தட்ட ரூமுக்கு வந்தாச்சு கைஸ். நிலாவை வேற லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இப்படி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஐவா, ஸோ என்ன அழகு. அப்படியே முழு நிலாவே இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு இங்கே நேரில் பார்க்க அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. நிப்பாட்டி கூட நான் வேணால் கேமரா என்னோடய மொபைலில் எடுத்து அதை வேணால் ஆட் பண்ணி விட்றேன். நான் மொபைலில் எடுக்கிறேன் பாருங்கள், அதில் லைவில் தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், நான் இப்போ ஜூம் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். நிலா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதான் நிலா. இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றேன். கொஞ்சம் கேமரா வந்து இதாக இருக்குது. கைஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:20. நான் சைடில் போட்டிருப்பேன், இல்லை போடுவேன் இதுக்கப்புறம் அந்த இங்கே எடுத்த அந்த வீடியோவை. கரெக்டாக நம்ம இப்போ 4:20 பக்கத்தில் நம்ம ரூமுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது. அங்கே போய் ஒரு டீயும் அந்த ஒரு சமோசா இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம் கைஸ். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா நம்ம சாப்பிட்றதே கிடையாது பெருசாக. ஸோ அதனால் வந்து அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம் கைஸ். கைஸ் இந்த இருக்குது நம்ம வில்லா. ஸோ இந்த இடத்துல வில்லாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இந்த இடத்துல வந்து கடை இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் பூட்டு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே பூட்டு தான். ஸோ இங்கே போய் டீயும் அந்த பன்னு சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியதான். டீ பன்னு இல்லை சமோசா ஏதாச்சும் சாப்பிட்டு வர வேண்டியதுதான். பிஆர்எஃப்ஏ நம்ம இப்போ ஸ்ரீலங்கா கடைக்கு போனோம். ஸோ அந்த கடையில் வந்து ஒரு பரோட்டா ரோல் இருந்துச்சு, சிக்கன் ரோலு. அதில் ஒன்று வாங்கிட்டேன். யாரா இது எதை பத்துடா குழச்சிட்டு போகுது. சிக்கனோட பரோட்டா ரோல் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சமோசா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஸ்ரீலங்கா சமோசா. ஸோ அது ஒன்று வாங்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:29 வந்தாச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் வந்தோம். இன்றைக்கி வெள்ளனமே வந்தனால வெள்ளனமே வந்தாச்சு. ஓகே கைஸ், இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கை தட்டி விடுங்க. பை கைஸ். Warriors around, don't get caught in the mosh pit. Fuel to the fire, ain't nobody can stop it. Trouble in my city, but you know I'm across it. Got a 40 on my hip and I'm liable to spark it.